ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்க திருக்கோவில் அருள்மிகு மகா காளேஸ்வரர் திருக்கோவில். இத்தல மூலவராக மகா காளேஸ்வரர், உற்சவராக சந்திரசேகரர், தாயார் குயில் மொழி நாயகி மதுர சுந்தர நாயகி. தல விருட்சமாக புன்னை, தீர்த்தமாக மாகாள தீர்த்தம். புராண பெயர் திரு இரும்பை மாகாளம். ஊர் இரும்பை, தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற சிவாலயம். தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இத்தலம் 32வது தலம். சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இத்தலம் 265வது தேவார தலம். இத்தல பெருமையை பார்க்கலாம். கடுவெளி சித்தர் என்பவர் இத்தலத்தில் உள்ள அரசமரத்தின் அடியில் சிவனை எண்ணி தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது நாட்டில் சரியாக மழை பெய்யாமல் மக்கள் அனைவரும் வறுமையில் வாடினார்கள். சித்தரின் தவத்தால் தான் நாட்டில் மழை பெய்யவில்லை என்று எண்ணிய மன்னன் ஒரு தேவதாசியின் மூலம் அவரது தவத்தை கலைத்தான். சித்தர் தவம் கலைந்து எழுந்தபோது மன்னன் அவரிடம் நாட்டின் பஞ்ச நிலையை கூறி அதற்கு காரணமாக சித்தரின் தவம் இருந்ததோ என சந்தேகம் கொண்டு அவரை எழுப்பியதாக நடந்த உண்மைகளை கூறினான். மன்னனின் பேச்சை கேட்ட சித்தர் அவனுக்காகவும் மக்களுக்காகவும் மீண்டும் தவ வாழ்க்கையை தொடராமல் இங்கேயே தங்கி சிவபணி செய்து வந்தார். அதன்பின் நாட்டில் மழை பெய்தது. மக்கள் பஞ்சம் நீங்க பெற்று சிவனுக்கு திருவிழா எடுத்தனர். விழாவில் சுவாமி ஊர்வலமாக சென்றபோது அவருக்கு முன்பாக சித்தரின் தவத்தை கலைத்த தேவதாசி நடனமாடி சென்றாள். அப்போது அவளது காலில் அணிந்திருந்த சிலம்பு கீழே கழண்டு விழுந்தது. இதை சித்தர் பார்த்துவிட்டார். தேவதாசியின் நடனத்தால் விழாக்கு தடை வந்துவிடக் கூடாதே என்று சித்தர் நினைத்தார். சிலம்பை எடுத்து அவளது காலில் அணிவித்தார் சித்தர். இதை கண்ட மக்கள் சித்தரின் செயலை தவறாக பேசி அவரை ஏளனம் செய்தார்கள். கோபம் அடைந்த சித்தர் சிவனை நோக்கி, தான் அமைதியாக இருப்பதை இம்மக்கள் தவறாக எடுத்துவிட்டார்களே, அவர்களுக்காக தானே நான் அனைத்திலும் மேலான தவ வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன் என்று சிவனை வேண்டி பதிகம் பாடினார். தன் பக்தனான சித்தருக்கு சோதனை வந்ததால் கோவிலில் இருந்த சிவலிங்கம் 3 பாகங்களாக வெடித்து சிதறியது. உண்மையை உணர்ந்த மன்னன் சித்தரிடம் மன்னிப்பு கேட்டான். சித்தரும் அவனை மன்னித்து சிவனை வேண்டி மற்றொரு பாடல் பாடினார். சிதறிய லிங்கத்தின் பாகங்கள் ஒன்று சேர்ந்தன. பின் சிவபெருமான் சித்தருக்கு காட்சி தந்து முக்தி கொடுத்தார். இத்தல அம்மனின் திருநாமம் குயில் மொழி நாயகி. இவள் தனிச்சந்நிதியில் தாமரை மலர் பீடத்தின் மேல் தெற்கு பார்த்தபடி மகாலட்சுமியின் அம்சத்துடன் நின்ற கோலத்தில் அருள்கிறாள். கடுவெளி சித்தர் அரசமரத்தின் அடியில் தவம் செய்த போது அன்னை குயில் வடிவத்தில் இம்மரத்தில் தங்கியிருந்து சித்தரை கண்காணித்து அவரது தவத்தின் மேன்மையை தன் குரலால் சிவனிடம் சொல்வாளாம். இதனால் அம்பாளுக்கு குயில் மொழி நாயகி என்று பெயர் ஏற்பட்டது. பேச்சு சரியாக வராதவர்கள், இசை கற்பவர்கள், இசைக்கலைஞர்கள் அம்பாளுக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டு அதனை நாக்கில் தடவிக்கொள்கின்றனர். இவ்வாறு செய்வதால் குரல் வளம் சிறக்கும், கலைகளில் சிறந்து விளங்கலாம் என்பதோர் நம்பிக்கை. இக்கோவிலின் பிரகாரத்தில் சந்திரன் மேற்கு பார்த்தபடி தனி சந்நிதியில் இருக்கிறார். இவர் இடது கையில் ஏடு ஒன்றை வைத்துக்கொண்டு கலாச்சந்திரனாக காட்சி தருகிறார். பக்தர்கள் இவருக்கு பால் சாதம் நைவேத்தியமாக படைத்து வணங்குகின்றனர். இதனால் கல்வி கலைகளில் சிறந்து விளங்கலாம் என்பதோர் நம்பிக்கை. நவக்கிரக சந்நிதியில் உள்ள கிரகங்கள் அனைத்தும் மனைவியர்களுடன் இருக்கின்றனர். சூரியன் தாமரை மலர் மீது தன் 2 கால்களையும் மடக்கி வைத்து அமர்ந்து கொண்டு உஷா பிரத்யுஷா ஆகிய இருவரையும் தன் 2 மடிகளில் அமர்த்திய கோலத்தில் அருள்கிறார். சூரியனின் இந்த தரிசனம் விசேஷமானது. இத்தல வரலாற்றை பார்ப்போம். சிவனிடம் வரம் பெற்ற அம்பன், அம்பாசுரன் எனும் 2 அசுரர்கள் பார்வதி தேவியின் மீது ஆசை கொண்டனர். அவர்கள் இருவரும் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்ளவும் விரும்பினர். அவர்களை பார்வதி தேவி மகா காளி அவதாரம் எடுத்து வதம் செய்தாள். இதனால் பிரம்மஹத்தி தோஷம் பிடித்த அம்பாள் இத்தலத்தில் சிவனை நோக்கி தவம் செய்து தோஷம் நீங்க பெற்றாள். பிற்காலத்தில் மாகாளர் எனும் மகரிஷி சிவதல யாத்திரையின் போது வடக்கே உஜ்ஜயினியில் ஒரு லிங்கமும் தெற்கே மயிலாடுதுறைக்கு அருகே அம்பர் மாகாளத்தில் ஒரு லிங்கமும் பிரதிஷ்டை செய்து வணங்கினார்.
அவர் கிழக்கே வந்தபோது இத்தலத்தின் மகிமையை அறிந்து இங்கேயும் லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வணங்கினார். சுவாமியும் மாகாளநாதர் என்ற பெயரும் பெற்றார். இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். கருவறையில் லிங்கம் 3 பாகங்களாக பிளந்து 3 முகங்களுடன் உள்ளது. இம்மூன்று பாகங்களையும் ஒரு செம்பு பட்டயத்தில் கட்டி வைத்து பூஜைகள் செய்கின்றனர். இம்முகங்கள் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளை குறிப்பதாக சொல்கின்றனர். சிவபெருமானின் இந்த மும்மூர்த்தி தரிசனம் மிகவும் அபூர்வமானது. இத்தல விநாயகர் சுந்தர கணபதி என்று அழைக்கப்படுகிறார். இங்குள்ள விமானம் ஏகதள விமானம். திருஞான சம்பந்தர், பட்டினத்தார் ஆகியோர் இறைவனை குறித்து பதிகம் பாடியுள்ளனர். சுந்தரர் ஊர்த்தொகை நூலில் இறைவனை பற்றி பாடியுள்ளார். அம்பாள் சந்நிதிக்கு முன் இடதுபுறத்தில் நடராஜர் தனி சந்நிதியில் உள்ளார். இவரது கால் சற்று கீழே மடங்கியபடி உள்ளது. இதனை நடராஜரின் சந்தோஷ கோலம் என்கின்றனர். நடராஜரையும் சிவகாமி அம்மனையும் சுற்றி அக்னி வளையம் உள்ளது. அதன் மத்தியில் இவர்கள் காட்சி தருவது வித்தியாசமான அமைப்பாகும். இவ்விடத்தில் நின்று கொண்டு சுவாமி, அம்பாள், நடராஜர் ஆகிய மூவரையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்யலாம். பின்புறத்தில் முருகன் 6 முகங்களுடன் மயில் மீது அமர்ந்து வள்ளி தேவானையுடனும் கால பைரவர் தனிச்சந்நிதியில் தெற்கு பார்த்தபடியும் காட்சி தருகின்றனர். ஆயுள் விருத்தி பெற இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றார்கள். உண்மையுடன் நடந்தும் அவப்பெயர் எடுத்தவர்கள் அவப்பெயர் நீங்க இங்கு பிரார்த்தனை செய்கின்றனர். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோவில் சோழர் மன்னர்கள் காலத்தில் நன்கு சீரமைத்து கட்டப்பட்டது. இந்த பழமையான கோவிலுக்கு செல்ல விழுப்புரத்திலிருந்தும் புதுவை மாநிலத்திலிருந்தும் போக்குவரத்து வசதிகள் அதிகம் உள்ளன. இந்த கோவிலோட ரூட் மேப், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த கோவில் ஆரோவில் இன்டர்நேஷனல் டவுன்ஷிப் பக்கத்துல தான் இருக்கு. இரும்பை புதுச்சேரியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் செல்லும் மொரட்டாண்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. மொரட்டாண்டிக்கு பிறகு கோவில் அமைந்துள்ளது. இரும்பை கிராமத்திற்கு செல்லும் வலப்புறத்தில் ஒரு சிறிய சாலை உள்ளது. இந்த கோவிலுக்கு அருகிலேயே மேலும் 2 பாடல் பெற்ற சிவாலயம் உள்ளது. கிளியனூர் மற்றும் அரிசிலி. நம்மளோட போன வீடியோலேயே கிளியனூர் சிவன் கோயிலை பற்றி சொல்லியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அரிசிலி சிவன் கோவிலோட வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இந்த முயற்சியை நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க. அது எங்கள் குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.